கோவை கிணத்துக்கடவு சுவாமி சிற்பவானந்தர் மெட்ரிக் பள்ளியிடம் கல்வித்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. அங்கு பூ பெய்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே உட்கார வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பாக தற்போது தனியார் பள்ளியிடம் கல்வித்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. இவளுகெல்லாம் பொம்பளைகளா ஐயா? இவளுகளுக்கும் பிள்ளை குட்டின்னு ஏதாவது இருக்குல்ல? இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாளுக. பாவம் அந்த குழந்தை, அதோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அவ பொம்பளையா இல்லையான்றது இருக்கட்டும், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏன் சொத்தை, நான் என்ன செஞ்சேன்? ஏய், என்னடி சொன்ன இப்போ? ஏன் அத்தை, நான் என்ன செஞ்சேன்னு கேட்டதே. ஏன் தே? அடச்சே, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பிறவின்னு நானும் வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? எத்தை, எது பேசினாலும் காரணமா பேசுங்க. தேவையே இல்லாம எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? யாருடி தேவையே இல்லாம பேசிட்டு இருக்கிறது? அன்னைக்கு ஒரு நாள் சொல்லி போர்க்க போயிட்டு அங்கே தின்னுட்டு வரேன்ட்டு போனியே, அப்ப ஏதோ வாழைத்தார அறுத்து கீழே விழுந்து வாரிட்டு வந்தியாமே. இந்த திருட்டு புத்தி வச்சுட்டு இருக்கிறதுக்கு போய் சாவலாம். என்னடி வாயை பொழந்துட்டு நிக்கிற? இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சுன்னு தானே? எத்தை, யார் சொன்னது உங்ககிட்ட? நான் போய் திருடிட்டு வந்தேன்னு யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு கேட்கறேன். யார் சொன்னா என்னடி? நான் சொன்னது உண்மைதானே. அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாதவளாட்ட போயிட்டு அந்த அண்ணன் கொடுத்தாரு இந்த அண்ணன் கொடுத்தாரு திருட்டு பொருளையா வாங்கிட்டு வந்து எங்களுக்கு ஆக்கி போட்ட. எல்லாம் என் தலை எழுத்து. என் வம்சத்திலேயே இப்படி நடந்ததில்ல. வரட்டு என் மவன், அவங்கிட்டயே நான் பேசிக்கிறேன். கையோட உங்க அப்பனை வர சொல்லி இந்த மாதிரி திருட்டு கழுதை என் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு உன்னை விரட்டி விடுறனா இல்லையான்னு பாருடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என் மான மரியாதையே போயிருமே. யார் இந்த விஷயத்த சொல்லியிருப்பா? கண்டிப்பா அந்த மாரியா காலாதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறேன். ஏமா ஏமா படுத்துட்ட? காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு கை கால்லாம் ஒரே வலி மக்கா. அதான் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தேன். ஏமா நானும் உன் பக்கத்துல படுக்கிறேம்மா. நீ மட்டும்தான் படுப்பியா? இரு, நானும் வர்றேன். ஏய், கொஞ்சம் தள்ளி படியே முடி. போ, இங்க இடமே இல்ல. இன்னி தள்ளி படுத்தா நான் கீழே தான் விழணும். அம்மா பாருமா, கொஞ்சம் தள்ள சொல்லுமா. ஏய், தள்ளி போடி அந்த பக்கம். கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தா விடுறீங்களா? இப்படி மேல வந்து ஏறிட்டு போங்கடி அந்த சைடு. முறுக்கு, அதிரசம், லட்டு, பாப்கார்ன். முறுக்கு, அதிரசம், லட்டு, பாப்கார்ன். வாங்கம்மா வாங்க. பழைய பேப்பர் வாங்குறது. எம்மா தின்பண்டெல்லாம் வந்திருக்கு, வாங்கி கொடுமா. ஆமாம்மா, எனக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, புக்கெல்லாம் பழசா போயிருச்சு, வாங்கி கொடுமா எல்லாம் போட்டு. சரி இருங்க, வாரேன் போலாம். எப்பா தம்பி, பண்டெல்லாம் என்ன விலை? அக்கா, ஒரு பாக்கெட் 40 ரூபாய்க்கா. இனிப்பு வகைகளும் இருக்கு. ஒரு டப்பா 150 ரூபாய் பக்கம் தரேக்கா. ஏய் அம்மா, 150 ரூபாயா? ஆமாக்கா, இனிப்பு பொருள் இல்லக்கா, எல்லாம் சுத்தமான நெய்ல செஞ்சதுக்கா, வாங்குங்க. பழைய புக்கெல்லாம் எவ்வளவுக்கு எடுக்கிற தம்பி? அதெல்லாம் பார்த்து போட்டுக்கலாக்கா, போய் எடுத்துட்டு வாங்க. மக்களே, போய் அந்த பழைய புத்தகங்களை எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா, எடுத்துட்டு வரோம். ஏய் சத்யா, கிச்சன்ல பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையே எடுத்துட்டு வந்துருங்கம்மா. சரிம்மா, இந்த வாரம். சின்ன பாக்கெட் முறுக்கெல்லாம் எவ்வளவுப்பா? சின்ன பாக்கெட் முறுக்கு தாக்கா 40 ரூபாய், பெரிய பாக்கெட் எல்லாம் 80 ரூபாய்க்கா. இனிப்பு வகைகள் அத்தனையுமே 150 ரூபாய், 200 ரூபாய் கிட்ட வருதுக்கா. ஏய் அம்மா, நான் வண்டியை கேட்கலப்பா, வண்டி மேல இருக்க பொருளுக்கு தான் விலை கேட்டேன். நீ என்ன இப்படி விலை சொல்ற? என்னக்கா செய்யறது, நாளாக விலை கூடிட்டே இருக்கல்ல. அது மட்டும் இல்லக்கா, எல்லாமே சுத்தமான எண்ணெயில சுத்தமான நெய்ல செஞ்ச பலகாரம் தாக்கா. நான் அந்த வீணா போன பலகாரம் எல்லாம் எடுத்துட்டே வரமாட்டேன், பாத்துக்கிடுங்க. எம்மா, தூக்கவே முடியலையே. ஏடி, இதெல்லாம் நல்ல புக்காட்ட தெரியுது. இல்லம்மா, இப்பதான் பரீட்சை முடிஞ்சிருச்சுல, எல்லாமே பழைய புக்குங்க தான். ஏடி, அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது தேவைப்பட போகுது, போய் வச்சுட்டு வேற புக்குங்க இருந்தா எடுத்துட்டு வாங்க போங்க. இல்லம்மா, எல்லாமே பழைய புக்குங்க தான், நீ எடுத்துக்கோ. சரி தம்பி, இந்தப்பா, இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவுக்கு இருக்குன்னு சொல்லு. பாப்பா, இந்தாம்மா, இதுல கொண்டு வந்து வை. மக்களே, சத்யா, நீ ஓடி போய் தங்க பொண்ணு அத்தைக்கிட்டையும் மாரியத்தைக்கிட்டையும் பலகாரக்காரன் வந்திருக்கான், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாமா. தங்க பொண்ணத்தைக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. மாரியத்தையும் பூமாரிக்கத்தெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, ஓடி போயிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏக்கா, கிலோ இப்ப 8 ரூபாய்க்கு போகுதுக்கா. மொத்தம் 11 கிலோ இருக்குக்கா. அவ்வளவுதான் இருக்கா? இவ்ளோ நோட்டு புத்தகம் போட்டிருக்கோம், அப்படி இருந்து 11 தான் இருக்கா? ஏக்கா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? பாப்பா, நீ படிக்கிற பொண்ணு தானே, பாரு எங்க இருக்குன்னு. சரி சரிப்பா, விடு. சரி, கொஞ்சம் கூட மாட போடு. கிலோ 8 ரூபாய் தான் போதா? ஆமாக்கா, மத்த வியாபாரிகள்லாம் வெறும் 7 ரூபாய்க்கு தான் போடுறாங்க. நான் தான் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச அக்காலாச்சேன்னு 8 ரூபாய்க்கு தானே. ஏன் மக்களே, ஏன் இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடியாரே?
ஏம்மா அங்க தங்க பொண்ணத்தைக்கும் மாரியத்தைக்கும் சரியான சண்டை. வள்ளியத்தையும் கூட நின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காவமா. சண்டையா? ஐயோ என்ன ஏதுன்னு தெரியலையே. தம்பி மடமடனே அந்த இடைக்கு என்ன வருதுன்னு பார்த்து போட்டு கொண்டா சீக்கிரம். சரிதானாக்கா. ஏக்கா சோளப்பொரி ஏதாவது வாங்குறீங்களா? இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம், அடுத்த வாரம் வாங்கிக்கிறோம். என்ன மக்கா இத கொண்டு போய் வீட்ல வச்சிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஓடி வரேன். என்ன பார்த்து போங்க. சத்யா எதுக்கு சண்டை? தெரியல சோனி எதுக்குன்ட்டு. பயங்கர சண்டை பாத்துக்க. தங்க பொண்ணத்தை கைய நீட்டி அடிக்க போற மாதிரி போறாவ. சீக்கிரம் வா, இதை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம என்ன ஏதுன்னு பாத்துட்டு வருவோம். சரி சத்யா வா சீக்கிரம் போவோம். பாப்பா வீட்ல பழைய இரும்பு பொருட்கள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லன்னே, அம்மா வரும்போது தான் எடுத்து தருவாங்க. நீங்க அடுத்த வாரம் வாங்க, வாங்கிக்கிறோம். சரிம்மா சரி. முறுக்கு, பாப்கார்ன், முறுக்கு. தங்கப்பொண்ணு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப என்னையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் எதுவுமே உன் மாமியார் கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க சொல்லாம பின்ன யார் சொல்லிருப்பா? நீங்க தானே அன்னைக்கு என்ன ஏசிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க தான் கண்டிப்பா என் மாமியார்ட்ட சொல்லிருப்பீங்க. என்ன இருந்தாலும் மாரியா கவர்ந்துகிட்டே இப்ப செஞ்சிருக்க கூடாது. வள்ளி நீயும் புரியாம பேசாதம்மா. நான் இவ மாமியார பார்த்து 4-5 நாள் ஆச்சு. நான் எதுக்கு உன் மாமியார்ட்ட போய் தேவையில்லாம பேச போறேன்? சும்மா இருங்க. அன்னைக்கு நீங்க தானே என்ன ஏசிக்கிட்டு இருந்தீங்க. திருடிட்டு வந்து நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நீங்க தான் என் மாமியார்ட்ட போய் கண்டிப்பா சொல்லிருக்கணும். உங்களை விட வேற யார் சொல்லிருப்பா? தங்கப்பொண்ணு ஏன் தங்கப்பொண்ணு என்னாச்சு? வாங்க ராணி அக்கா, இந்த மாரி அக்கா பண்ணிருக்க வேலையை பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் மாரியா கலர்ந்துட்டு இப்ப செஞ்சிருக்க கூடாது. என்னம்மா ஆச்சு? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களே மாரி. என்ன ஆச்சு நீ சொல்லு. இவள பாருங்க மாரியக்கா, நான் இவ மாமியார பார்த்தேன் 4-5 நாளைக்கு மேல ஆச்சு. அன்னைக்கு சொல்லி பொறுக்க போயிருந்தப்போ ஏதோ இவ வாழைத்தார திருடிட்டு வந்துட்டான்னு நான் தான் இவ மாமியார்ட்ட போய் சொன்னேன்னு சொல்றாக்கா. தங்க பொண்ணு என்னம்மா நீ நம்ம மாரி அப்படி எல்லாம் செய்வாளா? உனக்காக ஒரு யோசனை வேண்டாமா? இல்ல ராணி அக்கா, அன்னைக்கு நாங்க வாழைத்தார அறுத்துட்டு வந்தப்போ மாரி அக்கா மட்டும் தான் திருடிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்ப இவங்க இல்லாம வேற யாரு என் மாமியார் கிட்ட போய் சொல்லிருப்பா? என் மாமியார் என்ன பார்த்து என்ன ஏசுறா தெரியுமாக்கா? எங்க அப்பா நான் வர சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு சொல்றாக்கா. நான் என்னக்கா செய்வேன்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. நான் என்ன அன்னைக்கு திருடிட்டாக்கா வந்தேன். என்ன இருந்தாலும் நம்ம மாரியக்கா இருந்துட்டு இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. ஐயோ தங்க பொண்ணு தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் உன் மாமியார் கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. நீங்க இல்லாம அப்புறம் பின்ன வேற யாரு மாரியக்கா சொல்லிருப்பா? தங்க பொண்ணு தான் இவ்வளவு உறுதியா சொல்லுறாள. வள்ளி தங்க பொண்ணு ஏற்கனவே கோவமா இருக்கா. இதுல நீ வேற ஏமா ஏத்தி விடுற? ராணி அக்கா நான் ஒண்ணு ஏத்தி விடல ராணி அக்கா, இருக்கிற உண்மையை சொல்றேன் அவ்வளவுதான். என்ன வள்ளி அக்கா இங்க ஒரே சத்தமா இருக்கு? என்ன தங்க பொண்ணு ஏன் அழுதுகிட்டே இருக்க? அட அது ஒண்ணு இல்ல கீதா, அன்னைக்கு நாங்க சொல்லி பொறுக்க போயிருந்தோம். அப்ப ஒரு வாழைத்தாரி கிடைச்சது. அத போய் மாரியக்கா நாங்க திருடிட்டு தான் வந்தோம்னு தங்க பொண்ணு மாமியார்ட்ட சொல்லிட்டாங்க. அதான் ஒரே பிரச்சனை பாத்துக்கோ. அட அத மாரியக்கா சொல்லல, நான் தான் போய் தங்க பொண்ணு மாமியார் கிட்ட சொன்னேன். கீதா ஆமா தங்க பொண்ணு நான் தான் சொன்னேன். நீ யாருக்கிட்ட அப்படி சொன்ன? உனக்கு யார் சொன்னது நாங்க திருடிட்டு தான் வந்தோன்னு? செல்வா தான் சொன்னா. செல்வாவா? ஏன் வீட்டுக்காரனா அப்படி சொன்னா? ஆமா அன்னைக்கு நீ தான் அந்த வாழைத்தார திருடிட்டு வந்தோன்னு உன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியா? அதனால செல்வாக்கு நான் ஃபோன் பண்ணப்போ அவன் தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு. ஷில்பா இனிமே என்கிட்ட பேச்சுவார்த்தையை நீ வச்சுக்காத ஷில்பா. என்ன இருந்தாலும் நம்ம உமாலா இருந்துகிட்டே இப்படி செஞ்சிருக்க கூடாது. எனக்கு அப்பயே உள் மனசு சொல்லுச்சு நம்ம மாரியக்கா இப்படி எல்லாம் அடுத்தவங்களை பத்தி புரணி பேச மாட்டாங்களேன்னு. ஏதோ மனசுக்குள்ள உறுத்தலாவே இருந்துச்சு பாத்துக்கிடுங்க. நீ என்ன ஷில்பா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன் புருஷன்கிட்ட யாருக்கிட்ட நீ இதை பத்தி சொன்ன? மன்னிச்சிரு தங்க பொண்ணு, இத நான் எதிர்பார்க்கல. கீதா ஏன் புருஷனுக்கு நீ எதுக்குடி ஃபோன் பண்ணுற? செல்லு ஏன் ஸ்கூல் ஃப்ரெண்ட். நானும் அவனு சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தான் படிச்சோம். உனக்காகலாம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணாம இருக்க முடியாது. செல்லுவா கீதா இன்னொரு முறை என் புருஷனுக்கு நீ ஃபோன் பண்ண உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. கீதா இன்னொரு தடவை எங்க விஷயத்துல தலையிட்ட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஆமா திருடுறதெல்லாம் நீங்க அப்புறம் என்கிட்ட வந்து கத்துங்க என்னமோமா. ஷில்பா நீ யாருக்கிட்ட உன் வீட்டுக்காரங்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்ன? இல்ல தங்க பொண்ணு நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அவன் இவகிட்ட எல்லாம் சொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு அவனை உசுரோட விடுறதில்ல, நானு விட மாட்டேன். செல்லுவாமில்ல செல்லு. பாத்தியா ஷில்பா உன் புருஷனை நீ கூட சில பேர் வச்சு கூப்பிடுக்க மாட்டேன், அவ வச்சு கூப்பிடுறா. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. மாரியக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாரியக்கா. நான் ஏதோ தெரியாம அவசரப்பட்டு பேசிட்டேன்க்கா. அட போ தங்க பொண்ணு, நான் தான் அவ்வளவு சொன்னேன்ல, கேட்டியா நீ? ஆமாக்கா அவசரப்பட்டு நான் பேசிட்டேக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கிடுங்கக்கா. மாரியக்கா தங்க பொண்ணு யாரு? உங்க தங்கச்சி மாதிரி தானே, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்கா. நான்
அப்பவே சொன்னேன் மாரியக்கா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாவன்னு. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இது ஒரு டைம் மன்னிச்சிருங்க. ஏம்மா சண்டை முடிஞ்சிட்டோ? ஏய் இங்க எதுக்கு? இல்லம்மா பயங்கர சண்டையா இருந்துச்சா, அதான் என்னாச்சோ ஏதாச்சும் பார்க்க ஓடி வந்தோம். அப்படியே செவத்திலே ஒன்னு விட்டது. போங்க வீட்டுக்கு. தெருவுல வந்து நீங்க வேடிக்கை பார்க்கற அளவுக்கு வந்துட்டீங்களா? நடக்கு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. சரி சரி விடுங்கக்கா, சின்ன வயசுல நம்மளும் அப்படித்தானே இருந்திருப்போம். மாரியக்கா என் மேல கோவம் ஒன்றும் இல்லையே. பரவாயில்ல விடு தங்க பொண்ணு. ஆனா இனிமே இந்த மாதிரி இவங்க செஞ்சிருப்பாங்களா செஞ்சிருக்க மாட்டாங்களா யோசிச்சு பண்ணு. இப்படி துருதுருன்னு வந்து ஊரே கேளு நாடே கேளு மானத்தை வாங்காதம்மா. தங்க பொண்ணு நான் அப்பவே சொன்ன பாத்தியா மாரியக்காக்கு தங்கமான மனசுன்னு. என் மனசுக்கு அப்பவே தெரியும் மாரியக்கா இந்த மாதிரி எல்லாம்